மக்கள் கேட்டீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் சொன்னது, நீங்கள் ஆண்டன பிறகு மக்கள் மாண்டன பிறகு தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படிங்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்துல தமிழகத்தினுடைய அரசியல் குறித்திருக்கிற எங்கேயும் இல்லாத அளவுக்கு குற்றச்சம்பவங்கள், மிக அதிக குற்றச்சம்பவங்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு மட்டுமே 2080 வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் படுகொலைகள் மட்டுமே 5 ஆண்டுகள் படுகொலை மட்டுமே 8008. நேற்றுதான் நம்முடைய தமிழக அரசுடைய உண்மை சரிபார்க்கும் குழு ஒரு இடத்தில் நான் சொன்னேன், தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமைகளை போக்சோ சட்டம் என்று சொல்வோம். தமிழகத்தில் இன்னைக்கு 39,900 வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது சொன்னோன்னே திமுகவுடைய உண்மை சரிபார்க்கும் குழு வச்சிருக்கிறார். அரசு பணத்துல ஒரு 20 பேர் வேலை பார்க்கிறாங்க சென்னையில் உட்கார்ந்து. அவங்க பேரே உண்மை சரிபார்க்கும் குழு. அவன் திரும்ப ட்விட்டர்ல போட்டான், இல்ல நீங்க சொன்ன தகவல்கள் போய் தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 19,000. நான் மத்திய அரசுடைய தரவுகளை வெளியிட்டேன். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளை பாருங்க. இந்தியாவிலே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். நீங்க உங்க தரவை கொடுங்க. அதனை சொன்னதிலே திமுக காரங்களை பொறுத்தவரை எனக்கு நானும் அரசியல் மேடையில் பேசுறதுக்கே இந்த கதி பெற்றான். சாமானிய மனிதன் யாராவது திமுக ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் என்ன உங்களுக்கு நடந்திருக்கும் என்பது அருமை சொந்தத்திலே உங்களுக்கு தெரியும். அதனால்தான் 5 ஆண்டு காலமாக நீங்க பொறுத்து ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இங்க ஏற்படுத்தணும். அது ஒரு சாதாரண மாற்றமாக இருக்கக்கூடாது. ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மாற்றம் இருக்கணும். 210 சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சியளிக்க வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.